பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை இழந்து விட்டோமா, இழக்கவில்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை கிருபையின் ஊழியங்களின் சார்பிலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நம்முடைய ஊழிய சகோதரர்கள் சகோதரிகள் தொகுத்து தருகிறார்கள். அதை நீங்கள் கண்டு அதன் மூலம் தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து தேவனுடைய நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். தேவரே, நீர் எங்களுக்கு தருகிற எல்லா ஏதுக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு, உம்முடைய வார்த்தையை தேசத்திற்குள்ளே அனுப்புவதற்கு நீர் தருகிற எல்லா ஏதுக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் தேவரீர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கும். தேவனுடைய நன்மையின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், வழி நடத்துகிற கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து மேன்மை உள்ளதாய் இந்த நிகழ்ச்சியை அவருடைய வாழ்க்கையிலே மாற்றித்தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிகழ்ச்சிக்குள்ளே போவோமா? மன்னாதி மன்னனாம் இயேசு ராஜன் மாளும் மானிடர்கள் மேல் கருணை உள்ளவராய் மண்ணிலே தானும் மனிதனாய் அவதரித்து மண்ணிலே மாளும் மானிடர்களை ரட்சிக்க வந்த மகிபனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கிருபையின் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது நாம் ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய தலைப்பு கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாம் இழந்து விட்டோமா அல்லது இழக்கவில்லையா என்கிற தலைப்பிலே நாம் ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை நாம் காணவிருக்கிறோம். எனது வலது பக்கத்தில் சகோதரி எலிசா, சகோதரர் ஆஸ்பான், சகோதரர் கிதியோன், இந்த 3 பேரும் கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாங்கள் இழக்கவில்லை என்று வாதிடுவதற்காக வந்திருக்கிறாங்க. எனது இடது பக்கத்தில் சகோதரி பிரிசில்லா, சகோதரர் ஜான்சன், சகோதரர் ஜெயசீலன். இவங்க கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாம் இழந்து விட்டோம் என்கிற அர்த்தத்திலே அவர்கள் வாதாடுவதற்காக வந்திருக்கிறாங்க. இவர்களுடைய வாதங்களை நாம் இப்போ கேட்கலாம். முதலாவதாக கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாம் இழக்கவில்லை என்கிற தலைப்பிலே வாதிடுவதற்காக சகோதரி எலிசாவை முன்புக்கு அழைக்கிறேன். ஏம்மா வாங்கம்மா. இப்பட்டிமன்றத்தில் நடுவராக வீற்றிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும், என் அணியில் உடன் பேச வந்திருக்கிற என் உடன் அணியின் நண்பர்கள் அனைவருக்கும், என் எதிரணியில் பேச வந்து அமர்ந்திருக்கும் எதிரணியின் நண்பர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, கிறிஸ்துமஸ் என்னங்கய்யா? அதை பற்றி பேசுகிறதுக்கு தாம்மா உங்கள் எல்லாரையும் வர வச்சுருக்குறோம். ஐயா, கிறிஸ்துமஸ்னா இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி கொண்டாடுறதான். இப்போ எடுத்துக்காட்டுக்காக இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன செய்வாங்க? 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்துவாங்க. ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து கேக்கு ஆர்டர் பண்ணுறது, விருந்தாட்கள்லாம் கூப்பிடுறது அப்படின்னு எல்லா காரியத்தையும் என்ன செய்வாங்க? ரொம்ப ஆசையாக பரபரப்பாக செய்வாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்கய்யா. ஏசப்பாவோடைய பிறந்தநாளை எங்கள் பிறந்தநாளை காட்டிலும் இன்னும் சிறப்பாக, இன்னும் கிராண்டாக கொண்டாட சொல்லி தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை தான் நாங்கள் இது வரைக்கும், இந்த காலம் வரைக்கும், இந்த நாட்கள் வரைக்கும் அதையே கடைபிடிச்சிட்டே வரோம். ஆனால் வசனம் சொல்லுது, யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். பார்த்தீங்கன்னா இயேசுவா கிட்ட அன்பாக இருக்கிறது எப்படி? அது வசனம் சொல்லுது. லூக்கா 10:27 வேதத்தை திருப்பி பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் என்ன செய்யணுமா? ஏசப்பா கிட்ட அன்பு கூறணும். அந்த முழு பலத்தோடு தான் நாங்கள் ஏசப்பா கிட்ட அன்பு கூறுகிறதற்கு காரணமாக தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த கிறிஸ்து பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பில் ஐயா நீங்கள் எந்த இடத்துல என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும். நடுவர் ஐயா அவர்களே, நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க. இதில் ஒரு ஆழமான கருத்து இருக்குது. எப்படி? உன்னிடத்துல அன்பு கூறணும். ஏசப்பா இடத்துல முழு மனதோடும் முழு பலத்தோடும் எப்படி அன்பு கூறணும்? ஆனால் நாங்கள் எங்களுடைய பிறந்தநாளை நாங்கள் ஏசப்பாவோடைய பிறந்தநாளை காட்டிலும் எங்கள் பிறந்தநாள் நினைச்சுவோம் அதிகமாக கொண்டாடுற. ஏசப்பாவோடைய பிறந்தநாள் தான் இன்னும் கிராண்டாக, இன்னும் சிறப்பாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நல்ல புது ட்ரெஸ்லாம் வாங்கி, பட்டாசுலாம் வெடித்து, கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு
எல்லா ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு ஊருக்கே கேக்கெல்லாம் கொடுத்து நாங்கள் நினச்சிடறோம் இந்த கிறிஸ்மஸை ரொம்ப அழகாக கொண்டாடுறோன்னு நம்ம வெறும் பாட்டில் மட்டும் சொன்னால் போதாதுங்க ஐயா. நடுவர் ஐயா அவர்களே, பாட்டு மட்டும் பாடினா காணாதியா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆனால் இன்னைக்கு அநேகர் நினைச்சுறாங்க பாட்டாவே விட்டுட்டு போயிடறாங்க. அதில் உள்ள உண்மையான காரியத்தை கடைபிடிக்கிறதே இல்லை. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்கிட்ட பொய் சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல செய்வாங்க, ஒரு பாட்டை பாடுங்கன்னு சொன்னாலே போதும், பொய்யெல்லாம் தன்னால் வந்துடும். ஆனால் அந்த பொய்யையே நாங்கள் இன்னைக்கு உண்மையாக மாற்றதுக்காக நினச்சிருக்கோம் வந்திருக்கிறோம். இது அதே போல் அதாவது பாட்டின்படி நாங்கள் உண்மையாகவே கொண்டாடுறோம் ஐயா கிறிஸ்து பிறப்பை. அதை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ஏசப்பா ஒரு சீசர்கிட்ட கேட்பாங்க. ஏசப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப அன்பான சீசன் தான் பேதுரு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பேதுருக்கிட்ட ஏசப்பா கேட்டாங்க, நீ என்ன நேசிக்கிறாயா? ஒரு தடவையா கேட்டாங்க, 3 தடவை கேட்டாங்க. ஏசப்பாவுக்கே ஒரு டவுட் வந்திருக்கு, நீ என்ன இடத்துல நேசிக்கிறாயாப்பான்னு. ஆனால் எங்களெல்லாம் பார்த்தா ஏசப்பாவுக்கு டவுட்டே வராதுங்க. ஏன்னா நாங்கள் கொண்டாட்டத்தை பார்த்து ஏசப்பா 100% சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க, என்னை பற்றி எல்லாட்டும் சொல்கிறாங்க, என்னை சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத ஏசப்பா எங்களை பார்த்தே எங்களுக்கு 100 மார்க் ஏசப்பா போட்டுருவாங்க. அதே போல தான் இன்னைக்கு நாங்கள் எதிரெல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்தோட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் எல்லாரும் இழந்து விட்டோம் அப்படிங்கிற தலைப்பில் பேச உட்காந்துருக்காங்களே. எப்படி தான் உட்காந்துருக்காங்களோ எனக்கே தெரியல, என்னத்தை பேச போகிறாங்களோ. நாங்கள் ஏசப்பாவுடைய மகிமையை, பேரின் அர்த்தத்தை நாங்கள் இன்னும் அது முடியலை, இன்னும் அது இழக்கலை அப்படிங்க பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம். அவங்க இழந்துட்டேன்னு சொல்ல வந்திருக்காங்க. எந்த காரியத்தை பேச போகிறாங்கன்னு எங்களுக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது நடுவரையா அவர்களே. ஆனால் ஒரு பயம்லாம் அவங்க கண்ணை பார்த்தாலே ஒரு பயம் தெரியுது. ஐயோ தெரியாமல் இந்த சைடில் உட்காந்துட்டோமோ, நம்ம தப்பாக உட்காந்துட்டோம் போலன்னு அவங்க கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுதுங்க ஐயா. அதனால் நாங்கள் ஏசு கிறிஸ்து பிறப்பின் பெயரை நாங்கள் என்ன செய்யலை, இழக்கவில்லை. அதோட அர்த்தத்தை இழக்கவில்லை. அது உண்மையாகவே 100% அது உண்மையாக தான் நடக்குது அப்படிங்கிறத ஆதாரமாக உங்களோட சமூகத்தில் நிறைய காரியத்தை வச்சுருக்கோம் ஐயா. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் அதிகமாக கொண்டாடுகிற பண்டிகைன்னு சொன்னால் அது கிறிஸ்மஸ் தானங்க ஐயா. இதை விட பெரிய ஆதாரம் உங்களுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் பெயர் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் இழந்து விடவில்லை. அது இன்றைக்கும் அது உண்மையாக தான் இருக்குது. அது 100% உண்மைதான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பதிவை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் இந்த காரியத்திற்கு இதற்கு தீர்ப்பாக எங்கள் அணிக்கே சாதகமாக நடுவரையா தருவாங்கன்னு சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். சரி, நம்ம சகோதரி எலிசா நல்லா அருமையாக பேசினாங்க. கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாங்கள் இழந்து போகலைன்னு சொல்லி பேசினாங்க. அதில் ஒரு சில நல்ல பாயிண்ட் பேசினாங்க பாருங்கள். பாடல், இந்த கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்னு சொல்லி அந்த பாட்டை சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், நான் ஒரு வார்த்தை உண்டு, கிறிஸ்தவனை பொய் சொல்ல வைக்கணுன்னா அவனை பாட்டு பாட சொன்னாலே போதும், அவன் உண்மையாகவே அவன் பொய் சொல்லிடுவான். ஏன்னா பயமில்லையேன்னு பாடுவான். ஆனால் அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பயமாக இருக்கும். ஆசையெல்லாம் நீர்தானையான்னு பாடுவான். ஆனால் அவன் வாழ்க்கையில் வேறு ஆசையே இருக்காதா, வேறு ஒரு ஆசை இல்லைம்பாங்க. அதில் பாருங்கள், நல்ல ஒரு அழகான பாயிண்ட்டை நமக்கு உண்மையாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. நாம் கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாங்கள் இழந்து போகலை, நாங்கள் இன்னும் அந்த அர்த்தத்தை நிலைச்சிருக்கிறோம், அதை நாங்கள் தான் உண்மையாக கொண்டாடுறோன்னு சொல்லி ஆணித்தரமாக நம்ம மத்தியில் சகோதரி எலிசா பேசியிருக்கிறாங்க. இன்னும் இவங்க தரப்பு வாதத்தை எதிர்த்து தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறதுக்கு நம்ம முன்னால் வர்றாங்க சகோதரி பிரிசில்லா. இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு முதலாவது என் நன்றியை கூறுகிறேன். மேடையில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என்னோடு சேர்ந்து கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அர்த்தத்தை இழந்து விட்டோம் என்று என்னோடு குரல் கொடுக்க வந்திருக்கிறவர்களுக்கும், கண்டிப்பாக தோற்று போயிடுவோம் தெரிஞ்சும் தைரியமாக உட்காந்துட்ருக்க என்னோட எதிர் அணியினருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இவ்வுரையை தொடங்குகிறேன். அதாவது எனக்கு முன்னாடி நம்ம எலிசாக்கா பேசிட்டு போனாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, அது என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கே முதல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு டாப்பிக்கே ஒழுங்காக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. டாபிக் என்னென்னா, கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அர்த்தத்தை நம்ம இழந்து விட்டோமா இல்லையா, இதுதான் இன்னைக்குள்ள தலைப்பு. இவங்க கிறிஸ்து பிறப்பினோட அர்த்தத்தை சொல்லாமல்
ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒரு கொண்டாட்டத்தை பற்றியே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, டாபிக் தான் அவங்களுக்கு தெரியலன்னு பார்த்தா ஒரு வசனத்தையாவது ஒழுங்காக படிச்சுட்டு வரலாம்ல. என்ன தான் வசனம் படித்தாங்கன்னு தெரியல. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஒரு ஆழமான கருத்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து, இதோடு அவங்க முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறமும் வருது, அதுதான் முக்கியமானது. என்னென்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறர் இடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆனால் இதை அவங்க சொல்லலை. பிறர்னா யார்? ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ் அப்படின்னு இல்லை. எனக்கு யாருன்னே தெரியாதவங்க கிட்டேயும் நான் வந்து அன்பாக நடந்துக்கிடுறது தான் கிறிஸ்து பிறப்பின் உண்மையான அர்த்தமே. ஆனால் அதை வந்து அவங்க என்னமோ அவங்க தலைகீழாக பேசிட்டு போயிட்டாங்க. அந்த வசனத்தை அவங்க கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா, அந்த வசனத்தை அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா நிறைய பேரை இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளாக்கி சீஷர்களாக்கி அவங்க பரலோகத்துக்கு ஆள் சேர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க உட்காந்துருக்க யாரை பார்த்தாலும் அப்படி ஆள் சேர்த்த மாதிரி அவங்க தெரியல. சரி, பண்டிகை நடுவரையா, பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கு. நீங்கள் எதை சொல்ல வரீங்க? நான் சொல்கிறத கேளுங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத மாவு எதை வந்து சுட்டி காட்டுது அப்படின்னா, ஒரு பரிசுத்தத்தை சுட்டி காட்டுது. அதாவது ஒரு பண்டிகையை நம்ம ஆசரிக்கணும் அப்படின்னா அதில் பரிசுத்தத்தோடு நம்ம ஆசரிக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க இந்த எதிர்கட்சியினர் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபுல்லாக கொண்டாட்டத்தை பற்றியே பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னென்னா, நான் ஒரு கேள்வி கேட்கேன். நம்ம அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை நம்ம ஆசரிக்கிறோமா இல்லையா அப்படின்னு தெரியணும்னா ஒரு 2 கேள்வி கேட்கேன். ஏசு கிறிஸ்து, அதாவது தேவகுமாரன், ஏன் உலகத்துக்கு வந்தார் என்பதை நம்முடைய கிறிஸ்மஸ் வெளிப்படுத்துகிறதா? 2வது கேள்வி என்னென்னா, அவர் யாருக்காக மனிதனாகவே வந்தார் என்பதை இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம பறைசாற்றுகிறோமா? இது உண்மையிலே கேட்டோன்னா, இந்த கொஸ்டின் கேட்டோன்னா கண்டிப்பாக நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸை தான் கொண்டாடுறோமே தவிர கிறிஸ்துவை நம்ம கொண்டாடுறது கிடையாது. அப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்னா, அதாவது அவரோட அன்பின்படி அவரோட கட்டளையின்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேரை ஆதாயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் இழந்து விட்டு தான் நம்ம இன்றைக்கி நிற்கும். கிறிஸ்மஸ் பண்டிகைனா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த தெய்வீக உறவு சார்ந்த ஒரு பண்டிகை தான். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் காலகட்டத்திலையும் நம்ம அந்த தெய்வீகமான உறவை வந்து இன்னும் வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், அதிகமாக இன்னும் வளர்த்துக்கிடணும் அந்த உறவை. இப்போது நம்ம எலிசாக்கா போய் பேசிட்டு போனாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, ஏசப்பா வந்து பேதுரு கிட்ட கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்கன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 நேரம் கேட்டாங்களாம். 3 நேரம் கேட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிணியாளிகளை படுக்கைகளின் மேல் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போது பேதுரு அவர் ஆண்டவர் மேலே அதிகமாக அன்பு வைத்ததுனால தான் அவர் அவளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு வைராக்கியமாக ஊழியம் செஞ்சு அவர் வந்து தன்னை வந்து தலைகீழாக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒரு உண்மையான ஒரு நேசம் இல்லைன்னா அவர் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டார். நான் ஆண்டவரை நேசித்து அவருக்காக ஏதாவது ஒரு சின்னதாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவரோட சித்தத்தை அறிந்து செயல்படுவதே உண்மையான கிறிஸ்து பிறப்பின் அர்த்தம். ஆனால் அது இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து கண்டிப்பாக குறைஞ்சே வருது. ஏசப்பா எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ஜனங்களோட பாவங்களை நீக்கி அவங்கள ரட்சிக்க தான் வந்தாங்க. நம்ம இன்றைக்கி வந்து கிறிஸ்துவோட அன்பையும் சொல்கிறது கிடையாது, எதையுமே கொண்டாடாமல் இந்த இவங்கள மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம அந்த ட்ரெஸ் போடுறது, நம்ம பர்த்டே கொண்டாடுறது, இப்படியே நம்மளோட கொண்டாட்டத்துக்கே நம்ம கவனத்தை செலுத்தினோன்னா நம்ம உண்மையிலே கிறிஸ்து பிறப்பின் அர்த்தத்தை இழந்து விட்டு தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, நம்ம சகோதரி பிரிசில்லா இப்போ அருமையான உரையை உங்கள் முன்னால் ஆற்றினாங்க. கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி எதிரணியருக்கு சவால் விடும் வகையில் பேசியிருக்கிறாங்க. ஒரு 2 கொஸ்டினை உங்களுக்கு முன்னால் அவங்க வச்சாங்க. கிறிஸ்து ஏன் வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும்
அவர் யாருக்காக வந்தார் என்கிற 2 கேள்வியை உங்கள் முன்னால் வச்சாங்க. உங்களுடைய கொண்டாட்டம் அது வெளிப்படுத்துதா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை ரொம்ப ஆணித்தரமாக எதிரணியருக்கு முன்பாக வச்சுருக்கிறாங்க. எதிரணியினர் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும். அவர் கண்டிப்பாக எதற்காக வந்தார், யாருக்காக வந்தார் என்கிற அவங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு பின்பதாக ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னாங்க. கொண்டாட்டம் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது தெய்வீக உறவு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. நல்ல கிறிஸ்து பிறப்பினுடைய அர்த்தம் என்ன என்பதையும் சொல்லி, இந்த அர்த்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுனால நாம் அந்த கிறிஸ்து பிறப்பின் அர்த்தத்தையே, மெய்யான அர்த்தத்தையே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ தன்னுடைய தரப்பு வாதத்தை முன்வைச்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்து நம்முடைய சகோதரர் ஆஸ்பான் இப்போ கிறிஸ்துவின் பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாங்கள் இழந்து போகலை, இவங்க சொன்னது தவறு என்று சொல்லி அதை எதிர்த்து தன்னுடைய தரப்பு வாதத்தை முன்வைக்க வருகிறார் சகோதரர் ஆஸ்பான். தம்பி வாங்க. வரலாற்றையே 2ஆக பிரித்த வரலாற்று நாயகனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பட்டிமன்றத்தை தலைமை எடுத்து நடத்தும் நம்முடைய நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அணியினருக்கும் என்னுடைய மனம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தவறான விசுவாசத்திலே இருக்கிறாங்க நம்முடைய எதிரணியினர். நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. பட் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரையா, இதுக்கு முன்னாடி பிரிசில்லாக்கா பேசிட்டு போனாங்க. 2 கேள்வி கேட்டாங்க. இயேசு ஏன் பூமிக்கு வந்தார், யாருக்காக வந்தார், இந்த 2 கேள்வி. இப்படி இந்த கேள்விக்குரிய பதிலை உங்களுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் விதம் பறைசாற்றுகிறதா, நீங்கள் கொண்டாடுகிற விதம் இந்த கேள்விக்குரிய பதிலை வெளிப்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க. இந்த கேள்விக்கு நான் ஒரு அருமையான பதிலை நான் கூற விரும்புகிறேன் ஐயா. ஐயா, மார்க் 16:15 என்ன சொல்லுது? நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு இருக்குது. அப்படிதானே ஐயா? ஆமாம், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கட்டளை. ஓகே, ரைட். இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஆமாம், கண்டிப்பாக கீழ்ப்படுகிறோம். கண்டிப்பாக கீழ்ப்படுகிறீங்களா ஐயா? ஐயா, ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். நம்முடைய உலகத்தில் 250 நாடுகள் இருக்கிறது, 250க்கும் மேலே நாடுகள் இருக்கிறது. எல்லா நாட்டுக்கும் நீங்கள் போய் சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியுமா? பண்ணுறீங்களா? முடியாது தான். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிற பிளாட்ஃபார்ம் எடுக்கிறோம். சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுக்கிறோம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி காரியங்களில் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்து பாடல்களை வெளியிடுகிறோம் யூடியூப்பில். அந்த பாடல்களை பார்த்திங்கன்னா பல லட்ச ஜனங்கள் அந்த பாடல்களை கேட்குறாங்க. அது சரி, கேட்குறதோடு நின்று விடாமல் அதில் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டாங்க, எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க? ஐயா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக நான் ஒரு நபரை என்னால் குறிப்பிட முடியும். நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் நம்ம அநேக பாடல்களை ஏற்றி பாடியிருக்கிற நம்முடைய பன்னிரண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா அநேக பாடல்கள் மூலமாக தான் அவங்க ரசிக்கப்பட்டாங்க. ஒரு பாடல் மூலமாக தான் அவங்க ரசிக்கப்பட்டு இன்றைக்கி அநேக பாடல்களை பாடுறாங்க. ஸோ அவங்க ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிரூபித்து காட்ட முடியும். இதே நேரத்தில் எங்களுடைய யூடியூப் பாட்டில் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அநேகர் அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவங்களோட காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த பாட்டினால் தொடப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நாங்கள் உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணுறோம். இப்போ அது தமிழ் பாட்டாக இருந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் ஜனங்கள், அதே அது ஆங்கில பாடலாக இருந்தால் முழு உலகத்தையும் அதை நாங்கள் ரீச் பண்ணுகிறோம் அந்த பாட்டு மூலமாக. ஸோ இந்த கேள்விக்கு நான் பதிலை வைக்கிறேன். ஆனால் அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் இதுவாக இருக்காது அப்படின்னு எதிரணியர் நினைப்பாங்க. அதுக்கும் ஒரு பதில் வச்சுருக்கேன் ஐயா. போன வருஷம் ஒரு பாட்டு புதுசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணவங்கய்யா. அதில் பார்த்தீங்கன்னா மன்னிக்க மறுக்க அவர் மனுஷன் இல்லை அப்படின்னு நாங்கள் ஒரு லைன் அதில் பாட்டில் இருக்குது. அதாவது இதில் 2 குணம் இருக்குது. மனுஷன் எப்படிப்பட்டவன்? மன்னிக்க மாட்டான். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறார், மன்னிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக மன்னிக்க மறுக்க அவர் மனுஷன் அல்ல. ஐயா, நான் இந்த ஒரே லைனில் இந்த 2 கேள்விக்குரிய பதிலையும் நாங்கள் கொடுத்து விட்டோம். ஒரே கேள்வியை 2 விதமாக கேட்கறனால அது 2 கேள்வி ஆகிவிடாது ஐயா. ஓகே ஐயா, நான் நினைக்கிறேன் இந்த பிரிசில்லாக்கா பேதுருவோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு நினைக்கிறேன். பேதுரு தலைகீழே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அதுதான் உண்மையான நேசம், அதுதான் ஆண்டவரை அன்பு உருகிற உண்மையான விதம். அப்படி நாம் இன்றைக்கு இல்லை. அப்படி சொல்லும்போது நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அர்த்தத்தை இழந்து விட்டோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஐயா, பேதுரு 3 முறை மறுதளித்தார். நான் இதுவரை
ஒரு தடவை கூட கிறிஸ்மஸை கொண்டாடாமல் விட்டது இல்லை. சரியா ஐயா? 2000 வருஷமாக நம்ம வந்து கிறிஸ்மஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், இன்னமும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுகிறேன். அதே நேரத்தில் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லுகிறேன் ஐயா. பிலிப்பியர் 4:4 பவுல் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதில் அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறாரு. அப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கிறோம் ஐயா, ஆனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா என் பிறந்தநாளை காட்டிலும் என் இயேசு கிறிஸ்துவோட பிறந்தநாளை நான் அதிகமாக கொண்டாடணும், இன்னும் அதிகமாக அதோட என்னோட முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் அதை அப்படி கொண்டாடுகிறோம் ஐயா. ஐயா அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய கிறிஸ்துமஸ் இது ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் நானும் அவர்களுக்கு கேட்குறேன், அப்படி பார்த்து அவங்க சொல்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் வந்து கேக் தான் செலக்ட் பண்ணுறோம், ஃபுல்லாக புது ட்ரெஸ் எடுக்கிறோம், இதெல்லாம் அவங்க பண்ணுறது இல்லையா? நாங்கள் பண்ணுகிறோம், ஆனால் உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கும் நாங்கள் ஆதாரமாக சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை நாங்கள் வலு சேர்த்துருக்கிறேன் என்னுடைய அணிக்கு. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஐயா. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரும் வரை அவருடைய முதல் வருகையாகிய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுவோம் 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 என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓகே, இப்போ நமது சகோதரர் ஆஸ்பான் நல்ல அருமையான வலுவான தன்னுடைய தரப்பு வாதத்தை நமக்கு முன்பதாக வைச்சாங்க. கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாம் இழக்கவில்லை என்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு முன்பதாக ஒரு சவாலோடு நிரூபித்து அவங்க காட்டினாங்க. இப்போ இவங்க பேசுனதை பார்த்தாலே எதிரணியினருக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு சில அவங்க வரலாற்று ஆதாரங்களோடு சொல்லும்போது பாருங்கள், அது நமக்கே ஒரு உறுதியை கொடுக்குது. அப்போது நம்ம தீர்ப்பை எந்த பக்கம் சொல்கிறது அப்படின்றத நமக்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக பேசுனாங்க. இப்போ எதிரணியிலிருந்து சகோதரர் ஜான்சன் நமக்கு முன்பதாக வந்து பேச போகிறாங்க. அவங்க தன்னுடைய எதிர்த்தரப்பு வாதங்களை சகோதரர் ஆஸ்பான் பேசினதை முறித்து பேசுவாங்களா, அவங்களுடைய தரப்பு வாதத்தை எதிர்த்து இவங்களுடைய வாதத்தை எந்த அளவுக்கு முன்வைக்கிறாங்க என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். பிரதர் ஜான்சன், நீங்கள் வரலாம். என்னை பலப்படுத்தி நிற்கச் செய்திருக்கும் என் நேச தகப்பனுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவரவர்களுக்கும், என் எதிரணியிலே பேச அமர்ந்திருக்கும் படபடப்போடும் பரிதாபத்தோடும் தோற்று விடுவோமோ என்கிற முழு நம்பிக்கையோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும், என் அணியிலே என்னை வலு சேர்க்கவும் என்னுடைய கருத்தை வலு சேர்க்கவும் என்னோடு கூட தோள் கொடுக்க அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நமக்கு பட்டிமன்றத்திற்கென்று எடுத்துக்கொண்ட அருமையான தலைப்பு, கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாம் இழந்து விட்டோமா இழக்கவில்லையா என்று அருமையான தலைப்பை எடுத்திருக்கிறார்கள். எதிரணியிலே பேசின அருமையான சகோதரி எலிசா அவர்கள் கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை இழந்து விட்டோமா இழந்து விட்டோம் என்று இழந்து விடவில்லை என்று பேச வந்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதே தெரியாமல் வந்துவிட்டார்கள் போல. ஆரம்பத்திலே நடுவர் அவர்களே அவர்கள் ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தார்கள். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்கிற கேள்வியோடு தான் உங்களிடத்தில் ஆரம்பித்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை தெரியாமலே பேச வந்திருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, வேதத்தில் அதற்கான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காபிரியேல் தூதன் மரியாளிடத்தில் வந்து சொல்லும்போது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உலகத்தில் பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்களாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. எனவே நாம் இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் என்பதின் மெய்யான அர்த்தத்தை இழந்து விட்டோம் என்கிற தலைப்பு தான் என்கிற காரியம்தான் உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களுக்கு சாதகமாய் நடுவர் அவர்கள் எங்களுக்கு சாதகமாய் தீர்ப்பு தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட தொடர்கிறேன். ரெண்டாவதாக சகோதரி சொன்னார்கள், புகழ்ந்து பாடுவது இதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்தில் புகழ்ந்து பாடுவதுங்கிறது கேரல் சர்வீஸை பற்றி பேசியிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.
இன்றைக்கு அநேகமான கேரல் சர்வீஸ்கள் எந்த வீட்டிலடா ஸ்டார் போட்டிருக்கிறாங்க, அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு போகிற கூட்டங்களைத்தான் பார்க்க முடிகிறதே தவிர, கிறிஸ்மஸ் தாத்தா எதற்காக வந்தார் என்றால் அவர் ஏழைகளுக்கு உதவுவதற்காகத்தான் வந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அதை இன்றைக்கு நாம் மறந்து விட்டோம். எனவே கிறிஸ்து பிறப்பின் அர்த்தத்தை நாம் இழந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று நான் சொல்லுகிறேன். இன்னொரு காரியம் சொல்கிறாங்க, நான் எனக்கு ட்ரெஸ் எடுப்பேன், நான் என் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடுவேன், நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. உன்னை போல பிறரை நேசிக்கிறது தான் உண்மையான அன்புன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு எடுக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ உடை இல்லாத குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒருவேளை உணவு கிடைக்காத குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்வது தான் உண்மையான கிறிஸ்மஸ் என்று கூறுகிறேன். அடுத்ததாக தம்பி ஆஸ்பான் பேசினார். 22 வருஷமாக நான் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி பேசினார். 22 வருஷமாக கொண்டாடுகிற தம்பி ஆஸ்பான் இன்னும் கிறிஸ்மஸின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம கிறிஸ்தவர்களில் 3 நிலைமை உண்டு. ஒன்று, வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம். 2வது, பண்டிகை நாட்கள், அதாவது ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர் பண்டிகை நாட்களுக்கு மாத்திரம் ஆலயத்துக்கு போகிற ஒரு கூட்டம். 3வது ஒரு கூட்டம் இருக்குது, தன்னுடைய வாழ்நாளிலே 3 தடவை மாத்திரம். ஒன்று பிறந்த உடனே கொண்டு போவாங்க, 2வது கல்யாணத்துக்கு கொண்டு போவாங்க, 3வது இறந்த உடனே சடலத்தை ஆலயத்துக்குள்ளே கொண்டு போவோம். இப்படி வாழ்நாளில் 3 தடவை போகிற கூட்டம் இருக்குது. என் பார்வைக்கு எதிரணியில் அமர்ந்திருக்கிற 3 பேரும் இந்த 2வது கூட்டத்தில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வருஷத்தில் 3 தடவை, அதான் ஈஸ்டர், கிறிஸ்மஸ், நியூ இயர், இந்த 3 நாட்களில் மட்டும் பண்டிகைக்காக ஆலயத்துக்கு போகிற கூட்டத்தில் இவர்கள் வருவார்கள் என்று நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் கொண்டாடுறோன்னு பேசுகிறாங்களே தவிர, அருமையான சகோதரர் கூட கடைசியாக வைத்தார், நாங்கள் கொண்டாடுவோம்னு ஏலம் விட்டுட்டு போனார். கொண்டாடுறது மாத்திரம் கிறிஸ்மஸ் இல்லைங்க. தேவனுக்காக தேவன் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதும் தான் கிறிஸ்மஸ்ஸு. வேதம் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம் 19-20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அருமையான சகோதரர் சொன்னார், நாங்கள் கிறிஸ்மஸுக்கு பாடல் போடுவோம், நாங்கள் யூடியூப்பில் போடுவோம், அதை அநேக ஜனங்கள் பார்க்குறாங்க, பல லட்சம் ஜனங்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னார். நடுவர் அவர்களே, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறேன். அருமையான சகோதரர் ஆஸ்பானே சொன்னார், உலகத்தில் 250க்கு மேலே நாடுகள் இருக்குன்னு சொன்னார். சுமார் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் நடுவர்களே? ஒரு 760 760 கோடி இருக்குன்னு நீங்கள் உங்கள் வாயிலே சொல்லிட்டீங்க. தம்பி சொன்னார், நான் போடுற வீடியோவை பல லட்சம் ஜனங்கள் பார்க்குறாங்கன்னு. அவர் போடுற வீடியோவில் 1% இல்லை 2% ஜனங்கள் தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதுவும் கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் புறப்பட்டு போயின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இருந்த இடத்துல இருந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. அது ஒரு சிலர் ரட்சிக்கப்படலாம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மட்டும்தான் அங்கு ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை கடந்து செல்கிறது. ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறவன் தான் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாதவன் யாருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் நடுவரவர்களே, இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆத்துமாக்களை புறப்பட்டு போய் சகல சீசருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற எங்கள் அணியில் தேவன் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு கிறிஸ்து எதற்காக பிறந்தாரோ அந்த பிறப்பை பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு சொல்லிய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடக்க சொல்லி அநேகருக்கு அறிவித்து அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை உண்மையாய் கொண்டாடுகிறோம் எங்கள் அணியில் இருக்கிறவர்கள். ஆனால் எதிரணியில் இருக்கிறவர்கள் நாங்கள் கொண்டாட்டத்தை மாத்திரம்தான் பண்ணுகிறோம், இயேசுவின் கட்டளையை கை கொள்ளலை, இயேசு பிரசங்கிக்க சொல்லியிருக்காரு நாங்கள் பிரசங்கிக்கலை, யூடியூப்பில் போட்டுருவோன்னு சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கொண்டாட்டத்தை மாத்திரமல்ல, அநேகரை சந்தோஷப்படுத்தி தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த மெய்யான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டாடுவது தான்
கொண்டாட்டம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள்னு சொன்னேன். அந்த ஞானவான்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஞானவான்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டுருச்சு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானவான்களாகிய தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்து பிறந்ததின் அர்த்தத்தை உண்மையாய் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் கொண்டாடுகிற எங்களுடைய அணிக்கே நீங்கள் சரியான தீர்ப்பை சொல்லி எங்களுடைய அணியை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் ஜான்சன் அவர்கள் இப்பொழுது கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை இழந்துவிட்டோம் என்கிற தலைப்பிலே நம் முன்பதாக உரையாற்றினார்கள். நன்கு அநேக காரியங்களை முன்னதாக எடுத்து வைத்தவர்களாக எதிர் அணியினருக்கு சவால் விடும் வகையில் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஆத்தும ஆதாயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி பல காரியங்களை எதிரணியினருக்கு சவாலாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இவருடைய வாதத்தை முறியெடுக்கும் விதமாக எதிரணியிலிருந்து, அதாவது கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை நாம் இழக்கவில்லை என்கிற அணியின் சார்பாக இப்பொழுது நம்முன் பேச வருகிறார் பிரதர் கிதியோன். பிரதர் கிதியோன், நீங்கள் பேச வரலாம். உலகின் எல்லா ஜனத்தின் இருளை நீக்கி வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பட்டிமன்றத்தில் தலைவராக அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, என் அணியின் நண்பர்களே, அது மாத்திரமில்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று சொல்லி தங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிற அருமையான எதிரணி அவர்களே, உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான எதிரணி பிரிஸ்சில்லா அக்கா சொன்னாங்க, அவங்க கொண்டாட்ட தான் இருக்குது, பிறரிடத்தில் அன்பு குறுமடைக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. எங்களுடைய கொண்டாட்டத்தில் பிறருடைய நாங்கள் நேசிக்கிறனால தான் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறோம், கிறிஸ்மஸ் பிறப்பை நாங்கள் என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம்னா, நாங்கள் எங்களுடைய கொண்டாட்டத்தில் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் இல்லை. இப்போது கிறிஸ்மஸுக்கு அந்த நைட்டில் 12 மணி ஆன உடனே எங்கள் தெருவில் உள்ள எல்லா நண்பர்கள்லாம் சேர்ந்து கேக்கை வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டி பரிமாறி நாங்கள் சும்மா அன்பை வெளிப்படுத்துவோம். அது கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் இருப்பாங்க. அப்போ நாங்கள் பிறர் இடத்துல நினைச்சிடும் அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். மற்றொரு இடத்துல கிறிஸ்துவின் பிறப்பு என்கிற அன்பை நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றொரு இடத்துல வெளிப்படுத்துகிறோம். அதனால் அருமையான அக்கா சொன்னது போல் நாங்கள் அன்பு கூறாவிட்டே இல்லை, அன்பு கூறுகிறோம் மற்றொரு இடத்துல. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோம், கேக் பெட்டியோட வசன கார்டோட நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றொரு வீட்டுக்கு நாங்கள் கடந்து சென்று கிறிஸ்துவின் பிறப்பை வாழ்த்துதலை சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், அன்பை வெளிப்படுத்துகிறோம். அது ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்திலையும் என்ன செய்கிறோம், அன்பை நாங்கள் என்ன செய்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் வெளிப்படுத்தாமல் என்ன செய்யலை இல்லை. அது மாத்திரம் இல்லை, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொண்டாடிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போல்லாம் கிடையாது. எல்லா சர்ச்சிலையும் டிசம்பர் மாதம் ஆன உடனே ஒரு கவர் கொடுப்பாங்க. நடுவரையா, உங்கள் சர்ச்சில் கவர் கொடுத்தாங்களா? ஆமாம், கொடுத்துருக்குறாங்க. அது என்ன கவர்? அது கிறிஸ்துமஸ் ஸ்தோத்திர காணிக்கை. கிறிஸ்மஸ் ஸ்தோத்திர காணிக்கை. எதுக்கு அந்த கிறிஸ்மஸ் ஸ்தோத்திர காணிக்கை வாங்குறாங்க? உங்களுடைய சர்ச்சு மூலமாக இல்லையா, மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா. அதுமாதிரி உங்கள் சர்ச்சில் என்னது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, கேக்கு வாங்குறதுக்கு, இதனுடைய செலவுக்காக என்ன செய்கிறாங்க, இந்த கவர் கொடுத்து காணிக்கை என்ன செய்கிறாங்க, விசுவாசிகளிருந்து வாங்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், காணிக்கை என்ன செய்கிறோம், இந்த கிறிஸ்மஸுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அப்போது நாங்கள் மறைமுகமாக நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம். ஏழைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், மறைமுகமாக உதவி செய்கிறோம். அதனால் நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. எதிரே அருமையான அக்கா பிரிஸ்கிலக்கா கேட்டுக்குவாங்க நல்லா. நாங்கள் என்ன செய்கிறோம், மறைமுகமாக என்ன செய்கிறோம், நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா. ஆண்டவரே சொல்லிக்கிறோம் இல்லையா, வலது கை கொடுக்க இடது கை தெரியக்கூடாது இல்லை. அது மாதிரி நாங்கள் மறைமுகமாக நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கிறிஸ்மஸுக்கு அந்த இயேசுவின் அன்பினை நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். ரெண்டாவது அருமையான ஜான்சன் பிரதர் பாவம் ரொம்ப கோவத்தில் பேசினார். எங்களை போட்டு அவர் பாவம் ஆத்துமாக்களை என்ன செய்யணுமா ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி பொறுமையோடு இழந்து என்ன செஞ்சார், அவர் பேசினார். லூக்கா 21:19 வாசிக்கிறோம்.
பொறுமையோடு ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்னு போயிட்டுருக்கு வேதத்தில். நம்ம அருமையான ஜான்சன் அண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப பொறுமை இழந்து அவர் என்ன செஞ்சால் பேசுனதை நம்ம பார்த்தோம். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஐயா பொறுமையோடு உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க ஐயா. ரொம்ப ஆதகமாக நீங்கள் பேசுனீங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் ஞானவான் என்றும் நாங்கள் மூடன் என்றும் மறைமுகமாக சொல்லிட்டு போயிட்டார். அவங்க ஞானவான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுனால நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலை, அதனால் நீங்கள் முட்டாள் மூடன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு வசனம் இருக்கியா? மத்தேயுவில் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மூடன் என்ன சொல்லுன்னா எரிநேரத்தில் தள்ளப்படுவாங்களாம். ஐயா பார்த்து எரிநேரத்துக்கு பேராதீங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ கிறிஸ்துவின் பிறப்பினை கொண்டாடுகிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அந்த கிறிஸ்துவின் பிறப்பின் அர்த்தத்தை நாங்கள் இழக்கலை. எப்படி சொல்கிறேன்னா, சங்கீதம் 133 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானதுன்னு அந்த வசனத்தில் வேதத்தில் போடப்பட்டிருக்கு. நாங்கள் சகோதரத்தில் அவங்களுக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டாடுகிறதுனால, நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பினை நாங்கள் கொண்டாடுகிறதுனால நாங்கள் எங்களுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியத்தையும் அன்பையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் அதனால் நாங்கள் கொண்டாடுகிறதுனால நாங்கள் கிறிஸ்தின் பிறப்பில் இழந்து விட்டோன்னு சொல்லி சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுக்குள்ளே நண்பர்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு உறவு என்ன செய்யுது உண்டாகுது. அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லோரும் வீட்டில் பிரியாணி கிண்டுவாங்க இல்லையா? ஐயா நீங்கள் பிரியாணி இழந்துட்டீங்களா அன்றைக்கி? இல்லை வீட்டம்மா என்ன செய்வாங்க, சுட சுட பின்னாடி கேட்டுப்பாங்க. போன உடனே ஒரு நல்லா வச்சு வெளுத்து வாங்குவார். இழந்துட்டோம்னாரு, பிரியாணி இழந்துட்டாங்களா? இல்லையா? அப்போது குடும்பத்தில் என்ன செய்கிறோம், ஐக்கியமாக நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த கிறிஸ்மஸ் அந்த விழாவில் அந்த நாளில் என்ன செய்கிறோம் காணப்படும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இல்லையா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க மூலமாக குடும்பத்தோடு ஐக்கியமாக என்ன செய்கிறோம் நாங்கள் காணப்படுறோம். அப்படிங்கும்போது கிறிஸ்மஸ் அந்த நாளில் கொண்டாடுகிறது என்ன செய்யலை, இழக்கப்படலை இல்லையா, உலகத்திலே இழக்கப்படவே இல்லை. அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். நடுவர் அவர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் கிறிஸ்மஸ்ன்னு அப்படின்னு கேட்டால் அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லும்? நடுவர் ஐயா சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் தாத்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா தான் வருமா, வேறு ஒன்று வராதா? இப்போ ஒரு சின்ன பிள்ளை நம்ம கேட்குறோம், கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு தான் கேட்குறோம் இல்லையா? அப்படிங்கும்போது அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லுவோம், ட்ரெஸ் எடுத்தாச்சு, நியூ இயர்க்கு சேர்த்து என்ன செய்யாது, நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவோம். அந்த சந்தோஷம் எங்கேருந்து வருது இல்லையா? ஒரு கொண்டாட்டம். அப்போது கிறிஸ்மஸுங்கிறது ஒரு கொண்டாட்டம். நம்ம ஏரியாவில் கடைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி வரிசையாக என்ன செய்யும், லைனை கட்டி என்ன செஞ்சுவாங்க, சீரியல் பல்பெலாம் போட்டு ஸ்டார்லாம் தொங்க விட்டு ஒரு விழா கோலம் போல் என்ன செய்யும் நம்ம ஏரியாவில் தெருக்களில் கடை வீதியில் என்ன செய்யும் காணப்படும். அப்போ கிறிஸ்மஸ் என்பது கொண்டாடுகிறது இன்னும் என்ன செய்யலை, உலகத்தில் நடைமுறை வாழ்க்கையில் அது இழக்கப்படவில்லை என்பதை நான் ஆணித்தரமாக என்ன செய்கிறேன் சொல்லிக்கொள்கிறேன். தேவதூதன் வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு தரிசனமானாங்க இல்லையா? நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தரிசனமானாங்க. மேய்ப்பர்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கிறிஸ்துவின் பிறப்பை அவங்க வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ பயிர் என்ன செய்கிறான், மேய்ப்பர் பயப்படுறான். பயந்து போய் நிற்கிறான். உடனே தேவன் தான் சொல்கிறான், பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எதிரே நீ கேளுங்க, என்னது மிகுந்த சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்படிங்கும்போது ஒரு கொண்டாட்டம் என்ன செய்யுது, கிறிஸ்து பிறப்பு அங்கே என்ன செய்யுது காணப்படுது இல்லையா? உங்கள் பயங்கள்லாம் என்ன செஞ்சு போக்கி கிறிஸ்துவின் பிறப்பு அங்கே சந்தோஷமாக என்ன செய்து கொண்டாடப்படுகிறது. இதேனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து நல்லா சாப்பிட்டு நண்பர்களோடு குடும்பத்தோடு இல்லையா சபை விசுவாசிகளோடு மற்றவர்களோடு ஐக்கியமாக என்ன செய்கிறோம் நாங்கள் கொண்டாடி கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐயா நடுவர் ஐயா, இந்த பாயிண்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதனால் கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அர்த்தத்தை நாங்கள் இழக்கவில்லை என்பதை நான் மீண்டும் தெரிவித்துக்கொண்டு இடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் கிதியோன் அவர்கள் மிகவும் அருமையாக மிகவும் ஆணித்தரமாக எதிரணியினரை குறிப்பாக பிரதர் ஜான்சன் அவர்களை குறிப்பிட்டு மடவென அப்பளம் நொறுக்குவது போல் நொறுக்கி தள்ளிவிட்டார். பிரதர் ஜான்சன் ஒரு கணம் திகைத்து விட்டார். அந்த அளவுக்கு குறிப்புகளும் பாயிண்ட்டுகளும் எடுத்து பேசினார் பாருங்க. ஆமாம், இப்போ பார்த்தாலே கொஞ்சம் எதிரணிக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இப்பொழுது இவருடைய வாதத்தையும் முறித்து நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபிக்க வருகிறார். கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை இழந்து விட்டோம் என்று நிரூபிக்க வருகிறார் பிரதர் ஜெயசீலன்.
தம்பி வாங்க நீங்கள். நச்சின நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் ஆவலுடன் என் பேச்சை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஐயா, எங்கள் அணியை பார்த்து எதிரணியான கிதியோன் சொன்னார், சந்தோஷத்தை இழந்து விட்டோன்னு சொன்னார். ஆனால் உண்மை என்னன்னா, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு. ஆனால் உலகத்தில் சந்தோஷத்திற்கு அல்ல ஐயா, பரலோகத்தின் சந்தோஷத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். ஐயா, கிறிஸ்மஸ் என்பது நாம் புத்தாடை அணிந்தோ கேக்கு வெட்டியோ கொண்டாடுவதல்ல, ஏழைகளுக்கு உதவி செய்து பசியாக இருக்கிறவர்களுக்கு உணவு அளிப்பது தாயா உண்மையான கிறிஸ்மஸ்ஸு. நம்ம அண்ணன் கிதியோன்னு சொன்னார், நாங்கள் கவர் காணிக்கையெல்லாம் கொடுக்குறோன்னு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னார். அது எல்லாம் சரிதாயா, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த காணிக்கை எல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியாது. அவரே சொன்னார், சர்ச்சில் டெக்கரேஷனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு. அப்படி இந்த காணிக்கை முழுமையாக ஏழைகளுக்கு போகலைன்னு தெரியுது. இது நம்ம என்ன பண்ணுறோம்னா, கவர் காணிக்கையை கேட்குறாங்க, ஓகே சரிதான். ஆனால் 30,000 சம்பளம் வாங்கிட்டு கர்த்தருக்கு காணிக்க 3,000 கொடுக்க யோசிக்கிறாங்க. ஐயா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களையும் பாவிகளை ரட்சிக்கிறவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் மீட்கவும் வந்தார் ஐயா. மத்தேயு 20:28 சொல்லுது, வசனம் என்ன சொல்லுதுன்னா, அநேக மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இயேசு வந்தார் என்பதை மறந்து கொண்டாட்டத்தையும் சந்தோஷத்தையும் தான் ஐயா கிறிஸ்துவின் பிறப்பு மெய்யான அர்த்தம் என்று எதிரணியாகிய இவர்கள் சொன்னார் ஐயா. அப்படி அல்ல நடுவரே, ஏசாயா 61:2 சொல்லுகிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வதும் கிறிஸ்துவின் பிறப்பின் மெய்யான அர்த்தம். எனவே இன்றைய கிறிஸ்மஸின் நாட்களில் இத்தகைய நிலைமை இல்லாததால் கிறிஸ்து பிறப்பின் மெய்யான அர்த்தத்தை இழந்து விட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நமது அருமையான சகோதரர் ஜெயசீலன் அவருங்க தரப்பு வாதங்களை எடுத்து முன் வச்சிருக்கிறாங்க. அநேக காரியங்களை நமக்கு முன்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த கவர் காணிக்கையெல்லாம் சொன்னாங்க. 30,000 ரூபா நம்ம சம்பளம் வாங்குகிறோம். ஆனால் ஒரு 3,000 ரூபா கிறிஸ்மஸ் டைமில் ஒரு கொடுக்கறதுக்கு நாம் ரொம்ப சங்கடப்படுறோம். ஆனால் வெறும் கொஞ்சம் அமௌண்ட்டாக சொற்ப காசுக்கு தான் நாம் காணிக்கையாக கொடுக்குறோம். ஒரு கிறிஸ்மஸ் டைமில் கொண்டாடுகிற நாம் அது உண்மையான அர்த்தத்தோடு கொண்டாடணும்னா ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கும்போது மனப்பூர்வமாக சந்தோஷமாக உற்சாகத்தோடு நாம் கொடுக்கணும். கண்டிப்பாக அதை நாம் செய்யணும். அது நல்லா ஆணித்தரமாக எடுத்து உரைத்தாங்க. அதே போல் ஏசாயா 61:2 வசனத்தில் உள்ள துயரப்படுகிற அனைவருக்கும் அந்த வசனத்தை எடுத்தாங்க. அருமையான வசனம். துயரப்படுகிற யாவருக்கும், எல்லாருக்குமே அந்த துயரம் நீங்க அவர்கள் சந்தோஷப்பட நாம் அவர்களுக்கு காரணமாக இருக்கணும். ஏதோ 1-2 பேருக்கு மாத்திரம் நாம் சொல்லிவிட்டு அப்படி அவங்களுக்கு உதவி செய்வதோடு நின்றுவிடக்கூடாது. நம்ம அருகில் இருக்கிறவங்களுக்கு, ஒருவேளை அவங்க நம்மளோட எதிரிகளாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம கூட சண்டை போட்டவங்களாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாயும் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாயும் இருக்கலாம், அவங்க ஒருவேளை ஏழ்மையில் இருக்கலாம். ஆனால் அவங்களையும் விடக்கூடாது. துயரப்படுகிற அனைவரையும், யாவருக்கும் அந்த நற்செய்தி நாம் கண்டிப்பாக சொல்லணும். அந்த நற்செய்தியின் மூலமாக அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யும்போது நமது மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமது மூலமாக இந்த கிறிஸ்மஸில் வெளிப்படுகிறது. இதை நாம் அந்த சகோதரர் அருமையாக நமக்கு முன்பதாக எடுத்து வைத்தார். அவரை வாழ்த்துகிறோம். இப்போது நாம் கடைசியாக தீர்ப்பு நேரத்துக்குள்ளாக நாம் வந்துட்டோம். எல்லாவற்றுக்கும் இறுதியான நேரத்துக்குள்ளாக நாம் வந்துட்டோம். ஆமாம், நான் இந்த பக்கம் சொல்ல போகிறேன்னு சொல்லி எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இவங்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. ஆமாம், உங்கள் முகங்களில் பார்க்கும்போதே தெரியுது. உங்களுக்கு கடைசியான ஒரு இறுதியான தீர்ப்பை நான் சொல்ல போகிறேன். சரி, ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொல்ல போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் ஒரு வசனம் அழகாக சொல்லியிருக்கு. இயேசுவானவர் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவை இழந்து நிற்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, கிறிஸ்துவை இழந்து நிற்கிற நம்முடைய தேசத்தின் மக்களுக்கு, கிறிஸ்துவை இழந்து நிற்கிற அந்த உலகத்தின் மக்களுக்கு கிறிஸ்துவின் மேன்மையை நாம் எடுத்து சொல்லி, கிறிஸ்துவின் பிறப்பின் மகிமையை நாம் ஒருவரும் இழந்து விடாதபடி அதை மேன்மைப்படுத்துவோம். தேவனை மட்டும் உயர்த்துவோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கேன், வீணாசையும் நமக்கேன். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். உங்கள் அனைவருக்கும் கிருபையின் ஊழியங்கள் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாரம்பரியம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். உதாரணமாக, நாம் ஜெபிக்க அழைக்கப்படும் பொழுது கண்களை மூடி ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வேத வசனத்தை திருப்பி பாருங்கள். வேதத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்க, உபவாசத்தோடு ஜெபிக்க, பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபிக்க, தாழ விழுந்து மன்றாடி ஜெபிக்க, முகங்குப்புற விழுந்து ஜெபிக்க, இப்படிப்பட்ட ஜெப அனுபவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முழு வேதாகமத்திலும் ஒரு இடத்திலும் ஜெபிக்கும் பொழுது கண்களை மூடி ஜெபியுங்கள் என்கிற ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை இருப்பதை நீங்கள் காணவே முடியாது. ஆனால் நமக்கு கிறிஸ்தவம் நல்ல ஒரு பாரம்பரியத்தை கற்றுத்தந்திருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கிற பாரம்பரியம். அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் ஏராளம். சுற்றிலும் உள்ள அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய கவன சிதறல் இல்லாமல் இந்த பாரம்பரியம் தேவனை நோக்கி பேச நமக்கு பயன்படுகிறது. இப்படித்தான் பாரம்பரியங்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பாரம்பரியங்கள் நம்மை கிறிஸ்துவை விட்டு, வேத வசனத்தை விட்டு, தெய்வ சமூகத்தை விட்டு விலகச் செய்யுமானால் அந்த பாரம்பரியங்களை விட்டு விலகிவிட வேண்டும். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதிலே கவனம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். வேதத்தின் நோக்கம் சிதறிவிடாதபடி, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்த அந்த நோக்கம், அந்த சிலுவையின் மேன்மை இழந்து போகாதபடி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த பண்டிகையை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் நமக்கு வேதமும் கற்றுத்தருகிறது. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று புதிய ஏற்பாடு நம்மை பண்டிகை ஆசரிப்புக்கு அழைக்கிறது. ஆகையினால் என கண்பானவர்களே, இந்த சிந்தை மாறாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். காத்து கிறிஸ்துவின் பிறப்பை நாம் ஆசரிக்க, கொண்டாட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அதனுடைய உண்மை நோக்கம் இழக்காமல் காக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. கர்த்தர் அந்த பொறுப்பை நம்மேல் தந்திருக்கிறார். அந்த உணர்வோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். தெய்வரீர், இந்த நிகழ்ச்சியிலே நீர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தெய்வரீர், இந்த தேசத்திற்கு, உலகத்திற்கு, திருச்சபைக்கு உண்மையான நோக்கத்தை, நீர் பிறப்பின் நோக்கத்தை அறிவிக்க உம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் நிமித்தம் அநேகருக்கு உம்முடைய வார்த்தை சரியாய் கடந்து செல்வதற்கு கிருபை தாரும். கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மால் தொடப்படுவார்களாக.
ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிறப்பின் சிந்தையை இழந்து போகாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள, தங்களுடைய சாட்சியிலே காத்துக்கொள்ள, தங்களுடைய செய்கைகளிலே காத்துக்கொள்ள, தங்களுடைய கிரியைகளிலே காத்துக்கொள்ள தேவரீர் கிருபை தாரும் என்று சொல்லி செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.